கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தினமும் ஜீவ வார்த்தை கேட்குறீங்கள, உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் கேட்குற ஜீவ வார்த்தையை கேட்டு இருதயத்தில் பதித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து விட்டு இந்த வசனத்தின்படி இதை கேட்ட சத்தியத்தின்படி எங்களுக்கு கிருபையாக நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். கர்த்தர் அற்புதம் செய்வார். சரியா? சொந்து போகாதீங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தேவை இருக்குதுன்னா, கஷ்டம் இருக்குதுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய ஜெப குறிப்புகள் எங்களுக்கு தாராளமாக அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்காகத்தான் கர்த்தர் எங்களை வச்சுருக்காரு. சரியா? கர்த்தர் உங்களை நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். இன்றைய ஜீவாத்தியின் வசனம் சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்களிடம் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாயிருக்க பண்ணுவாராம். நம்ம சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்குன்னா என்ன இருக்கணும்? பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நெருக்கங்கள் இருக்கக்கூடாது, எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தானே சுகமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அவங்க சுகமாக இருக்கல, சுகமாக வாழலை, சமாதானம் வாழலை. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி. எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் குழப்பம். அப்படி எவ்வளோ மக்கள் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பணம் இருந்தவொடனே சமாதானம் இருப்பாங்கன்னு. இல்லை, நிறைய அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, வழக்குகள் இருக்கிறது. அதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எதிரிகள் எப்போ அவங்கள வீழ்த்தலான்னு இருப்பாங்க. அப்போ அதை குறித்து யோசிச்சுருப்பாங்க. என்ன பண்ணலாம், அவங்க வந்தால் நம்ம மாற்றி ஏற்பட என்ன பண்ணுறது, யாரை சந்திக்கலாம், எப்படி என்ன பண்ணலாம். இப்படி யோசித்து அவங்களுக்கு மனநிலை பாதிப்பு மாதிரி ஆயிரும். டிப்ரெஷன் உள்ள போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சரியா? அதே போல் இன்னும் வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க, பிரிவினால் பாதிக்கப்பட்டவங்க பலர் அப்படி இருக்காங்க. பண நெருக்கடியில் இருக்கிறாங்க. இதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு சுகமாக வாழ முடியாது, சமாதானம் வாழ முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அப்படின்னா நம்ம அமைதியாக ஒரு நல்ல சமாதானத்தோடு இந்த பூமியில் வாழ்வதற்கான அத்தனை நடைமுறை காரியங்களை நடைமுறைப்படுத்துகிறது ஏசப்பா. மறக்கக்கூடாது. பிரச்சனை வந்தால் அதை மாற்றி போடுவார், நெருக்கம் வந்தால் மாற்றுவார், தேவைகளில் சந்திக்கப்படனா தேவைகளை சந்தித்து கொடுப்பார், வேலைன்னா வேலையை தருவார், எல்லாம் அவர் செய்வார். நம்புங்க. சரியா? அதனால் உங்களை சுகமாக இருக்க பண்ண போகிறார். இன்று முதல் நீங்கள் சுகமாக வாழ போகிறீங்க. விசுவாசிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருக்க பண்ணுவேன்னு சொன்ன தெய்வமே, இந்த நாளிலே குறிப்பாக ஆண்டவரே ஜீவார்த்தை கேட்டுவிட்டு அடியனோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று செபிக்கிறேன். வியாதிக்கு விலக்கும், விபத்துக்கு விலக்கும், பிரிவினைக்கு விலக்கும், தற்கொலைக்கு உடைய பிள்ளைகளை விலக்கும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரை. குறிப்பாக இனி பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரை கமெண்ட் செக்ஷனில் போய் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு இந்தந்த காரியத்தை ஜெபிங்கன்னு சொல்லி ஜெப குறிப்புகள் அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.